வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோவில் என்ன நம்ம சர்டிஃபிகேட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா, நேட்டிவிட்டி பை பர்த் எடுக்கலாம், நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் எடுத்துக்கலாம். இதை பிறப்பிட சான்றிதழ் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா, ஃபோட்டோ 50 KB 200 பிக்சலில் JPEG JPG சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அப்ளிகண்ட்டோட ஆதார் கார்டு, அது 200 KB PDF ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அப்ளிகண்ட்டோட பர்த் சர்டிஃபிகேட் 200 KB PDF ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. செல்ஃப் டிக்ளரேஷன், அது உங்களோட அப்லோடிங் செக்ஷனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஈஸியாக புரியும். இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணி அதை 200 KB ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அடுத்தது நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ், அதை அப்ளை பண்ணுறதுக்கு கீழே இருக்க இந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். அதாவது ஒன்று வந்து கண்டிஷன், இன்னொன்று வந்து டாக்குமெண்ட். அப்ளிகண்ட் அந்த அட்ரஸில் மோர் தேன் 5 years அங்கே ரிசைட் பண்ணியிருக்கணும், வசிச்சிருக்கணும். அவங்க அந்த வசிச்சிருக்கும் பொழுது ஒன்று ஸ்கூல் படிச்சிருந்தாங்க அப்படின்னா ஸ்கூல் டிசி, இல்லை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட். இது ரெண்டில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் கம்பல்சரி வேணும். அப்போ தான் நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ்க்கு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். நேட்டிவிட்டி பை பர்த்துக்கு பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் ஆதார் கார்டு போதுமானது. அதில் ஃபோட்டோவும் கம்பல்சரி. இது ரெண்டுக்குமே தேவைப்படும். இது எல்லாத்தையுமே ஒரிஜினல்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. சொல்லியிருக்க அளவில் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு உங்களை த்ரூ பண்ணும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணி சிட்டிசன் லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா, சிட்டிசன் லாகின் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அதுக்கான வீடியோ லிங்க்கையும் நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே போன உடனே லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு ஐடி கேட்கும். அந்த பாஸ்வேர்டு ஐடி கொடுங்க. கொடுத்த உடனே அதுக்குள்ளே போயிட்டு என்ன சர்வீசஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் வைஸில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது அதுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் கேன் நம்பர் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சுய விவரங்களை ஏற்கனவே நீங்கள் இந்த சான்றிதழ் சேவைகளை பெறுறதுக்காக நீங்கள் ஏற்கனவே உங்களோட சுய விவரங்களை பதிவு செஞ்சு ஒரு நம்பராக எடுத்து வச்சுக்கிறதுக்கு பேர் தான் கேன் நம்பர். அது எப்படி பதிவு செய்யறதுங்கிறத வீடியோ நம்ம சேனலில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் புதுசு அப்படின்னா கேன் நம்பரை அந்த வீடியோவை பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கீங்கன்னா ஆதார் நம்பரை வச்சு இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி ஆதார் நம்பரை இதில் டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும்போது உங்களோட கேன் நம்பர் நீங்கள் டைப் பண்ண ஆதாருக்கான கேன் நம்பர், நேமு, ஃபாதர் நேமு, ஹஸ்பண்ட் நேம், கார்டியன் நேம், மதர் நேம், மொபைல் நம்பர், இது எல்லாமே சரியாக இருக்கும் பொழுது நீங்கள் ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்கும், நேட்டிவிட்டி பை பர்த், நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ். நேட்டிவிட்டி பை பர்த் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான விண்டோ இந்த மாதிரி இருக்கும். இதில் அப்ளிகண்ட்டோட டீட்டெயில், அப்ளிகண்ட்டோட நேம், அவங்க அப்பாவோட பேர் போட போகிறாங்களா, ஹஸ்பண்டோட நேம் போட போகிறாங்களா, மதர் நேம் போட போகிறாங்களா, அந்த உறவு முறையை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மதர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிக்கோங்க. திருமணமானவரா இல்லையாங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பரை மேண்டட்டரியாக அங்கே டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டார் குறியிடப்பட்டிருக்க, சிவப்பு ஸ்டார் குறியிடப்பட்டிருக்க எல்லாமே முக்கியமாக நீங்கள் டைப் பண்ண வேண்டியது. அடுத்தது தற்போதைய முகவரியும் நிலையான முகவரியும் டைப் பண்ணிக்கோங்க. தற்போதைய முகவரியும் டைப் பண்ணும் பொழுது தெரு பேர் அப்படிங்கிற இடத்துல தெரு பேரில் நீங்கள் வெறும் தெரு பேரை மட்டும்தான் நீங்கள் உள்ளிட முடியும். அதில் நம்பரை உள்ளிட முடியாது. அதுக்கு பில்டிங் ஆர் டோர் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல தான் நீங்கள் உள்ளிடணும். இது தமிழ்லையும் டைப் பண்ணிக்கோங்க. கரண்ட் அட்ரஸே சேம் அட்ரஸாக, கரண்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருக்கும் பட்சத்தில் இஃப் சேம் அஸ் கரண்ட் அட்ரஸ்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே இந்த ஒவ்வொரு கட்டத்துலையும் அதுவாகவே வந்துட்டு ப்ரீஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து
மொபைல் நம்பர் கொடுத்த உடனே உங்களுக்கு ஓடிபி போகும். நீங்கள் கேன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கேன் ரெஜிஸ்டர் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே அப்படியே டிஸ்பிளே ஆகிறத செக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரையும் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஏன்னா இந்த மொபைல் நம்பருக்கு தான் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்தது நீங்கள் நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி காமிக்கும். இதில் தான் நீங்கள் 5 வருஷத்துக்கு மேலே எங்கெங்கே இருந்தீங்கிறத டிசெண்டிங் ஆர்டர், அதாவது பின்னோக்கி இப்போ கரண்ட்டில் எங்கே இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க, இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதுக்கு இதில் இருக்க டிஸ்ட்ரிக்ட், ரெவன்யூ வில்லேஜ், தாலுக், ஸ்ட்ரீட் நேமு, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும், இன்றைக்கி டேட் வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும். அதில் பின் நம்பர், அதாவது போஸ்டல் ஐடி, அந்த போஸ்டல் பின் நம்பர் அதில் கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பேஜுக்கு த்ரூ ஆகும். டாக்குமெண்ட் அப்லோட் பேஜில் நேட்டிவிட்டி பை பர்த்தாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன் இது அப்லோட் பண்ணுற மாதிரி காமிக்கும். நீங்கள் மேபி நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அவங்க அதான் டிசி, அப்படி இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட், இந்த 5 வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃப் டிக்ளரேஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த விண்டோவில் காமிக்கிற மாதிரி டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் ஏற்கனவே டைப் பண்ணியிருக்க விஷயங்கள் எல்லாமே அதில் பிரிண்ட் ஆகி வரும். அந்த பிரிண்டோ இல்லைனா நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் தெரியும். அதை பார்த்துட்டு உங்கள் சிக்னேச்சர் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் சிக்னேச்சர் பண்ணி அதை 200 KBயில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிங்க. எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே எல்லா மணி டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு மேக் பேமெண்ட்டுங்கிறது எனேபிள் ஆகும். பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா சிட்டிசன் லாகின்ல நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா UPI டெபிட் கார்டு ஆன்லைன் மூலமாக செலுத்தலாம். அப்படி இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் லாகின், அதாவது இ-சேவை சென்டர் மூலியமாக நீங்கள் லாகின் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வேலெட்டில் ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு அக்ரி கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பேமெண்ட்டை செலுத்திக்கலாம். பேமெண்ட் செலுத்தின உடனே உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஜென்ரேட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃபாக டிஸ்பிளேல தெரியும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்தும் வச்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணி இல்லை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் பின்னாடி உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதை பிரிண்ட் எடுக்க முடியும். இல்லை எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு ட்ராக் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அக்னாலஜ்மெண்ட் இப்படி தான் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஜென்ரேட் ஆகும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நமக்கு வாட்ஸ்அப்லையும் இமெயில் ஐடியிலும் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இல்லாமையோ இல்லைனா எழுத்து பிழை இல்லாமையோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமையோ நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையோ இல்லைனா மெயில் ஐடியிலையோ எங்களுக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி வச்சிங்கன்னா நாங்களும் அப்ளை பண்ணி தர்றோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.